ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன். இன்றைக்கி நம்ம மெலினா கிச்சனில் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கொண்டக்கடலையை ஓவர் நைட், அதாவது ஒரு நாள் நைட்டு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 7-8 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 4-5 பூண்டு பல்லை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான தண்ணி ஊற்றி இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மசாலாவை குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடித்ததும் 10 to 12 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 2 பல்லு பூண்டை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி மசிச்சு எடுத்து இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சன்னா மசாலாவை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு காரம், உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது எனக்கு கொஞ்சம் தண்ணியாக கிரேவி வேணுங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது குக்கர் மூடி போட்டு 7 to 8 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி சாதத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்பாத்தி இல்லை இட்லி, தோசை இந்த மாதிரிக்கு கொஞ்சம் கெட்டியமாக வேணும்னா நீங்கள் தண்ணி அளவை கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நமக்கு தேவையான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மெலினா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.